தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025 கலந்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். எம்பிசி கேட்டகரியில் ஜென்ரல் ரேங்க் 10,000 20,000 வரைக்கும் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ, யாரெல்லாம் நான் இன்ஜினியரிங் படித்தா கோயம்புத்தூரில் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜில் தான் படிப்பேன் என்ற முடிவோடு இருக்கிறீங்களோ அவங்களுக்கான வீடியோ பதிவு இது. இந்த வீடியோ பதிவில் கடந்த வருடம் நடந்து முடிஞ்ச டிஎன்ஏ 2024ஓட எம்பிசி கேட்டகரியில் இருந்த ஜென்ரல் ரேங்க் 10,000 20,000 வரைக்கும் க்ளோசிங் ரேங்கை கணக்கில் எடுத்துக்கிட்டு அதில் 5% டீவியேஷன் டிஃபரன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த வருஷம் டிஎன்இஏ 2025க்கான புதிய ஜென்ரல் ரேங்க் ஃபார் எம்பிசி கேட்டகரி இன் பிட்வீன் 10,000 to 20,000 நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் சொல்லியிருக்கிற இந்த ரேங்க் நீங்கள் வாங்கியிருக்கிற டிஎன்இஏ 2025ஓட ரேங்கோட 80%லேருந்து 90% வரைக்கும் ஒத்துப்போகிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு கோயம்புத்தூரில் நீங்கள் விரும்பின கல்லூரியில் விரும்பின பிரான்ச்சை படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. மறுபடியும் ஒரு முறை தெளிவாக சொல்லிடுறேன். எம்பிசி கேட்டகரியில் ஜென்ரல் ரேங்க் 10,000 20,000 வரைக்கும் எந்த மாணவர்கள் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு மட்டுமே இந்த ரேங்க் பொருந்தும். இதன் அடிப்படையில் எக்ஸ்பெக்டட் ஜென்ரல் ரேங்க் அண்டர் எம்பிசி கேட்டகரி 10,410 மற்றும் அதற்கு கீழாக எந்த மாணவர்கள்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி குனியமுத்தூர் கேம்பஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த வருஷம் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் குனியமுத்தூர் கேம்பஸும் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் கோவைப்புதூர் கேம்பஸும் கம்பைன் பண்ணிவிட்டு கவுன்சிலிங்கில் டிஎன்இஏ 2025 கவுன்சிலிங்கில் ஒரே காலேஜ் கோடில் சீட்ஸ் ஃபில் பண்ண போகிறதா கேள்விப்பட்டோம். இந்த நியூஸ் உண்மையாக இருந்ததுன்னா 10,410ங்கிறது ரேங்க்கு இன்னும் அதிகமாக வரும். தட் இஸ் நிறைய சீட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதற்கு அடுத்ததாக 10,963 மற்றும் அதற்கு கீழாக ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்கிற எம்பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 11,656 மற்றும் அதற்கு கீழாக சிவில் இன்ஜினியரிங் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தட் இஸ் பிஎஸ்ஜி டெக்கில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 12,252 மற்றும் அதற்கு குறைந்த ரேங்க் வாங்கியிருக்கிற மாணவர்களுக்கு ஏஐ மற்றும் டிஎஸ் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் அதர்வைஸ் தி கிருஷ்ணா கேம்பஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 13,101 மற்றும் அதற்கு கீழாக ஏஐ அண்ட் டிஎஸ் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஒத்தக்கால் மண்டபத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 13,683 மற்றும் அதற்கு குறைவான ஜென்ரல் ரேங்க் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஸ்ரீ கிருஷ்ணா கேம்பஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 13,718 மற்றும் அதற்கு கீழாக ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்கிற எம்பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அட் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மற்றும் இன்னொரு கேம்பஸ்லையும் கம்பைன் ஆகி இருக்கிற பட்சத்தில் கிருஷ்ணா குரூப்பில் இருக்கிற இன்ஸ்டியூஷனில் ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 14,184 மற்றும் அதற்கு கீழாக எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 15,550 சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி கிருஷ்ணா காலேஜில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 16,201 மற்றும் அதற்கு கீழாக எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சாண்ட்விச் கோர்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்கீமில் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 16,308 மற்றும் அதற்கு கீழாக பயோடெக்னாலஜி அண்டர் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்கீம் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 16,483 மற்றும் அதற்கு கீழாக ஜென்ரல் ரேங்க் சிஎஸ் அண்ட் பிஸ்னஸ் தட் இஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச் பிஎஸ்ஜி ஐடெக்கில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 16,652 மற்றும் அதற்கு கீழாக சிஎஸ்சி பிரான்ச் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஒத்தக்கால் மண்டபத்தில் வாய்ப்பு இருக்குங்க. இறுதியாக 16,675 மற்றும் அதற்கு கீழாக ஜென்ரல் ரேங்க் வைத்திருக்கின்ற எம்பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி தட் இஸ் சிஐடி கேம்பஸில் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. இதற்கு அடுத்தபடியாக 17,395 மற்றும் அதற்கு கீழாக ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்கிற எம்பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு சிஎஸ் மற்றும் பிஸ்னஸ் பிரான்ச் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க.
17,781 மற்றும் அதற்கு கீழாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 18,193 மற்றும் அதற்கு குறைவான ஜென்ரல் ரேங்குக்கு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அண்டர் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்கீமில் பிஎஸ்ஜி டெக்கில் வாய்ப்பு இருக்குது. 18,354 மற்றும் அதற்கு குறைவான ஜென்ரல் ரேங்க் எம்பிசி கேட்டகரியில் சிஎஸ்சி பிரான்ச் கேபிஆர் இன்ஸ்டியூட்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 18,440 மற்றும் அதற்கு கீழாக சிஎஸ் அண்ட் டிசைன் பிரான்ச் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 18,633 ஏஐ மற்றும் டிஎஸ் கற்பகம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சீராபாளையம் கேம்பஸில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 18,793 மற்றும் அதற்கு குறைவான ஜென்ரல் ரேங்க் சிவில் இன்ஜினியரிங் வித் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்கீமில் பிஎஸ்ஜி டெக்கில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 19,010 மற்றும் அதற்கு குறைவான ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்கிற எம்பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு கெமிக்கல் பிரான்ச் கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடி கேம்பஸில் வாய்ப்பு இருக்குது. 19,201 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிஎஸ்ஜி ஐடெக்கில் வாய்ப்பு இருக்குங்க. 19,546 மற்றும் அதற்கு குறைவான ஜென்ரல் ரேங்க் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிரான்ச்சில் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஒத்தக்கால் மண்டபம் கேம்பஸில் வாய்ப்பு இருக்குது. 19,586 மற்றும் அதற்கு குறைவான ஜென்ரல் ரேங்க் ப்ரொடக்ஷன் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் வாய்ப்பு இருக்குது. இறுதியாக 19,713 மற்றும் அதற்கு குறைவாக ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்கிற எம்பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஒத்தக்கால் மண்டபம் கேம்பஸில் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுடைய இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.